வெல்கம் டு முத்து விளாக்ஸ். இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம். லாங் டிரைவ்னு வச்சோம்னா ஒரு 300 கிலோமீட்டர், அவ்வளோதான் நம்ம லாங் டிரைவ். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வேறு சேர்ந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கழிச்சு வீடியோ இருக்கிறோம். அதிகபட்சம் எத்தனை நாள் மச்சா இருக்கும்? 2-3 மாசம் 2-3 மாசம் கழிச்சு நாங்கள் வீடியோ இருக்கோம். போய் சொல்கிறாங்க, அவ்வளோலாம் இருக்காது. ஒரு 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் இருக்கும். ஓகே, கிளம்புறோம். பாய். பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டு கண்ணாடியில இப்படி பக்காவா இருக்குதா? டேய், நம்ம கிளம்புறதே வீடியோ எடுத்தாச்சு, அவ்வளோதான். இல்ல மச்சா, நான் மறுபடியும் எடுப்பேன். ஏன்னா நான் ஃபுல் சிட்டிங்ல இருக்கேன் இப்ப. ஓ, ஃபுல் செட்டிங்ல இருக்கியா? எஸ். பாத்தியா, குழந்தைய கடத்துற மாதிரி இருப்பேன் பாத்தீங்கன்னா. கண்ணாடி ஹெல்மெட்டு கண்ணாடி தான் வேற லெவலு. போலீஸ்கார எதுவும் பார்த்து நிப்பாட்டாம இருந்தா சரி. ஏன்னா நான் கேரளால மாட்டினது ஒன்றும் மறக்க முடியாம இருக்கு. அது இல்ல மச்சான், போலீஸ்கார மாட்டுற பிரச்சனை இல்ல, ஞாபகம் இருக்குல்ல, அவன் ஃபைன் போட்டு விட்டானா பே பண்ணிக்கலாம். ஃபைன் போடல ஒன்றும். அவன் போட்டெல்லாம் கட்டி வச்சுடா. எவ்வளோ போட்டான்? அது 500 சம்திங் எவ்வளோ போட்டாங்க. பரவாயில்லையே. நான் அப்படிதான் பிரசாந்த் பையில கூப்பிட போயிருந்த மாதிரி, தம்பி ஹெல்மெட் இல்ல, போன் பேசிட்டு வந்திருக்கா, ஒரு 24,000 கொடுத்துட்டு போ. 24,000 ரூபா? 24 ரூபா கூட இல்ல சார்னு சொல்ல வேண்டியது. சொல்றீங்க, வண்டி ரேட்டு கூட அவ்வளோ வராது. கிளம்பிட்டோம், பாய். இப்ப நம்ம லாங் டிரைவ் போறோம். கோவிந்தா நல்லபடியா போய் சேர்றோம். எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. கோவிந்தா. கண்ணாடி அடிமை தானே இந்த பாண்டியனாடே இந்த கர்ணனுக்கு அடிமையப்பா. அவங்க மாதிரி என் கண்ணாடிய பார்த்து கண்ணு வைக்கிறாங்க பாரு. சரி, எனக்கு வாயை நல்லா வைக்கணும்னு வச்சு விட்டா. டேம் தானே, பவானி சாகர் டேம் தானே? பவானி சாகர் டேம் பக்கத்துல இருக்கு, அங்க போவோம். கொடைக்கானல் இருக்கு பாரு, இங்க போவோம். கொடைக்கானல் போய் வள்ளி மலையில போய் ஆளுக்கு ஒரு மொட்டையா போடுவோம். மச்சான், சுத்தி பாக்குறதுக்கான இடம் இல்ல நம்ம ஊர்ல விட. மேட்டுப்பாளையம் போறோமே. மேட்டுப்பாளையத்துலயா? மேட்டுப்பாளையம்னாலே ஸ்பெஷல் தான். ஆனா எனக்கு அந்த ஊருக்கு அவ்வளவு பிடிக்காது. It's okay man, it's a joke man, it's a joke. ஆனா ஏன் உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஏன் தெரியும்? அது வேண்டாம், அந்த கான்செப்ட் வேணாம், அது வேற மாதிரி போயிடும். அது வேற மாதிரி போகும். நாங்க வேற மாதிரி, அது வேற மாதிரி. ஏமாச்ச சிக்காம இருக்கிறது என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், அவ்வளவுதான். இதுக்கு துணி ஏதாவது ஒரு நாய் என் மூஞ்சி எதிர்ப்புற வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்கோ, செருப்பு எடுத்துட்டு ஓடுவோம் மச்சான். வேண்டா விடு, அந்த டாபிக்கை விடு. இப்ப மேட்டுப்பாளையம் போறோம். கண்ணையப்பா பார்க்க போறோம். எங்க ஓனரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ் பண்றோம் அவரை. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அவர் வாய்ஸ் எல்லாம் பேசி ஒரு வீடியோ எல்லாம் எடுத்தோம். போனதே கூட நான் போன் அடிச்சு, அண்ணன் இந்த மாதிரி கடைக்கு வரணும். சரிப்பா, 1ஆம் தேதியே வரேன்னு 7 லேட் ஆச்சு. இந்த மாதிரி எனக்கு பங்க்சரு முத்து வந்து திருவிழாக்க போயிட்டாங்க. சரிப்போ, அப்படி யாரு ஜெயிச்சது? டிவிக்கே தானே. யாரு கூட்டு போட்டேன்? தானே. சூப்பர், நல்லது. சரி, நாளைக்கு வந்து போ. அப்படி போன ஸ்டார் மச்சான். அவ்வளவுதான், போன ஸ்டாரு அவ்வளவுதான். போனா வந்து என்ன வேலை வரணும். திருப்பூர் 119. நம்ம திருப்பூர் போல, மேட்டுப்பாளையம் போறோம். 170 கிலோமீட்டர் தான். 170. 170 ஒரு ரூம் 170. இல்ல மச்சான், 169 வந்துச்சு. என்னடா வந்துச்சு? அதான் சவுண்டு கேட்டுச்சு, என்னன்னு பாரு. எது இல்ல கல்லு கில்லுல ஏத்திருப்பேன். வேணா போ, அங்கனுக்கு பாட்டு பாத்துக்க வேண்டியதான், வேற வழியே இல்ல. ஆனா நீங்க நினைச்சு கூட பாக்கலதான் நான் வருவேன்ட்டு. ஏன்னா வர சொல்லி 3 நாள் ஆச்சு. தேங்காய் கொடுத்துறதுன்னு நினைச்சா. சரி, ஓகே, தனியா தான் போற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில தான் வந்தா இருக்கு நாய். பொறுமை போட, எதிர்காத்து தள்ளு செல்ல தள்ளுதுடா. 50 தான்டா போகுது.
60 கூட போறேன்னா 4 மணி நேரத்துல போக முடியாது தம்பி. அங்க வர இப்பயே 6:30 தான் நீ போயின்னு காட்டுது. அந்த மாதிரி 7 மணி 7:30 தான்டா போவோம். சரி மச்சான், ஆக மொத்தம் போனா சரி. ஆண்டா முன்னேற்ற அப்படியே நல்லபடியா. பாதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க முத்து. இட்ஸ் மை ஃப்ரெண்ட் கருணா. அது எப்படியோ போட்டோம். மாட்டிக்கிச்சு. என்னது கண்ணாடி. போ போ போ. ஏன்டா இவனை வச்சுட்டு ஒரு ரவுண்டு கூட போக முடியலங்க. என் பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாருங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தப்பலாம். சரி ஏன்னா பில்டப் யாரு கேட்க போறா சொல்லு. மச்சான் நான் நல்லா படிப்பேன் மச்சான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். Oh my god. அப்படியே என் கூட சுத்திட்டு இருக்கீங்க. எங்க ஆயா அப்படியே சொல்லுச்சு. சனிப்பேட விடாதான். சந்தனம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. நான் இல்லடா அது நீ. உனக்கு நான், எனக்கு நீ, அந்த மாதிரி தான் தம்பி வரும். அப்படி பாத்தீங்கன்னா லூசு பைய லூசு பைய. இதை கேளு. அன்னைக்கு தூங்கி இருந்தா அம்மா தலைய வலிக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எழுப்பி போய் டீ வாங்கிட்டு வர சொல்றாடா நைட்டு. நான் எங்கன்றா போய் நான் டீ கடை அலையிறது. நைட்டு 12 மணிக்கு டீ கடை கரெக்ட் தான். வீட்டுல பால் பேர் வாங்கி போட வேண்டியதானே. அதான் நைட்டு சாயங்காலம் போட்டு குடிச்சாரா இல்ல. எங்க அப்பா எப்படி தெரியுமா, எங்க அப்பா வந்து வயிற்றுல டீ ஃபேக்டரி வச்சிருக்காரு. ஜோக்கா இது ஜோக்கா? சிரிப்பு வரலன்னா கூட பரவாயில்லடா. ஜோக் சொல்லியே என்ன கொண்டுருவானுங்க போல. டீ ஃபேக்டரியா? எஸ். என்ன டீ தூள் ஃபேக்டரி தெரியாதுன்னா டீ ஃபேக்டரி அப்பப்போ லோடு பண்ணிருது. அவரு அப்படிதான் ஒரு இடத்துல 3 மணிக்கு எழுப்பி எப்பா டே டீ வாங்கிட்டு வாடா, எப்பா டே எப்பா டேங்குவாரு. ஐயோப்பா நான் சொல்லுவேன் அமைதியா தூங்குறேன், டீ வேணா வெஞ்சு குடிச்சு போ அப்படிங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கஷ்டப்பட்டு எந்திரிச்சு டீ வாங்கிட்டு கொடுப்ப வச்சுவேன். அவரு தூங்குறாரு நல்லா. நம்ம தூக்கம் போயிருச்சு, அவ்வளவுதான். என்ன பண்றது? அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பா வெளில நோண்டிட்டே இருப்பாரு. நோண்டே இருக்கப்ப ஒரு ஸ்டேஜ் மேல அவருக்கே தூக்கம் வந்துடும். அந்த டைம் போய் வந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு என்ன நான் முடிச்சு நம்ம பரப்ப எனக்கு சேர்த்து போட்டு வந்துருவாரு. முடிச்சுதான் எனக்கு எங்க அப்பா 2 பேரும் காப்பி வந்துடும். 2 பேருமே காப்பி குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் செல்வனு போய் நான் ஏன் செல்வனு போய் குஞ்சு குட்டியை விட்டு எனக்கு கஷ்டமா இருக்குது. புத்தி என்ன பண்றான், வண்டி போட ஆரம்பிச்சிட்டானா? சரி ஓகே, அடுத்து நடக்கிறதா. கிண்டி போயிட்டு என்ன பண்றான், எல்லாம் ஃப்ரெண்ட்ல போவாங்கல்ல. என் முகமது ஜுவான் அப்படியே ஆப்போசிட். டான்ஸ் ஆக போறான்னு நினைக்கிறேன். வண்டி ரீல்ஸ்ல மாட்டேங்குது. நான் பக்கம் படுக்க வச்சிருப்பேன். ஒரு இடத்துல ஒரு 2-3 மணிக்கு சவுண்ட் போகும். என்ன முதல் காலத்தை வரப்போம் ரீல்ஸ்ல போயிட்டு மறுபடியும் மழை போடுவேன். மறுபடியும் ஸ்கூட்டர் அடுத்து ஒரு மரம் மறுபடியும் ரீல்ஸ் எடுக்கும். மறுபடியும் போகணும். சரி உட்காந்து கொண்டாண்டா அக்காவை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு குப்பையை அடிச்சு அந்த மூத்துல போயிடுச்சு மண்டுன்னு. ஐயா அடிச்சிட்டான். நான் சரிப்பா அப்போ சமாதானப்படுத்தி வந்துட்டேன். எப்படியோ ஒரு போனு அதான் இதுக்குதான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். வா என் பாப்பா பட்டன் போன்ல வீட்டுல உட்காந்து பேசுது. அதுக்குதான் டவர் கிடைக்குது. இந்த வீணா போன போன்ல மட்டும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் பாக்குறாங்க வச்சா போட்டு வராங்க. பெரிய பிளாக் அடிச்சுட்டு நமக்கு மட்டுமே வந்துச்சா கூட சீக்கிரத்துல 2 பேரும் பிளாகர்லாம் ஆக மாட்டோம். இதெல்லாம் சிரிச்சுக்கணும். ஆடுது என்னடா அது பாரு. என்னது அங்க பாரு மேல மிக்ஸ பாடுறா. வீடி மாதிரி இருக்குல்ல. நடாக்குறா இது நைட் டைம் வந்து லைட் இருக்குங்க. நான் டிஸ்பிளே நினைச்சேன்டா. நம்ம சிறகுகளே
இந்த பைக்குங்க தானே இந்த உலகினில முதல் தேவையே நான் முறுக்க முறுக்க